எல்லாம் உங்க சகல சௌபாகிய விவரமும் அத்தனை எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சில வார்த்தைகளை தாங்கள் கூற வேண்டும். இந்த ரிஷிமலம் அறிய வேண்டும். இந்த ஆதி மூலங்களுக்கு விதைக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் பத்மபுராணம், விஷ்ணு புராணம், பாகவத புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்கினி புராணம், அகஸ்திய புராணம், கந்த புராணம் அப்படி என்று மாற்றக்கூடிய இந்த உலகத்தில் 18 புராண வகைகளை தொட்டு பேசக்கூடிய தகுதி இந்த இடத்துல உங்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கிட்டுமா என்பதை அறிய வேண்டும் நினைக்கிறேன். அங்க வரணும் அவந்தி ஆந்திர ரமணம் அடிங்க வழியும் கடிதம் கன்னடம் கர்நாடகம் காசம் காசியம் காந்தாரம் காம்போசம் திராவிடம் குடிதம் கும்பனம் வெள்ளம் கோசம் சகம் சங்கீரம் தாளவம் சிங்களம் சிந்தி சீனம் தோரகம் திராவிடம் துருவம் நங்கரம் நிலம் வியாபாரம் பாஞ்சாலம் அப்பறம் வல்லமும் பாண்டியம் குடிதம் போட மகரம் அச்சம் மராடம் மலையாளம் மாணவம் இவதம் வங்காளம் விதர்ப்பங்கள் சொல்லக்கூடிய இந்த அண்டத்துக்குள் அடக்கமாக இருக்கக்கூடிய 56 தேசத்திலும் இந்த அண்டத்துக்குள் அடக்கமாக இருக்கக்கூடிய இந்த பிண்டத்தினுடைய வந்ததின் நோக்கம் எப்படின்னா ஆதாரங்களை ஒருவர் கூடவே நெஞ்சு வைத்து கொண்டு வசூலுக்கு வாயிலை சிறைச்சோர் ஐயம் தென்பேட்டும் ஏழ்கள் அறுவைச்சோர் மகப்பெறுவது மகோதத்தை மகப்பால் காத்தா அகவைத்துரிய கண்ட நோய்க்குவாங்க வண்ணா நாவிதாய் கண்ணாடி காதோலை கண்மந்த தலைக்கலை பெண்முக உறவுகாதை தனி பார்த்த மண்டம் தென்னம் தோழித்தோடி தர்மத்தை படித்தவனானே அக்கறை விளக்கம் நெகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் மத சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட 64 கலைகளில் இருக்கக்கூடிய நீங்க வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டிய கலையை பற்றி எடுத்து தொட்டு பேசலாமா? மத சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடகம், நாடகம், நிறுத்தம், சித்தவரமம், வீணை, வேணு, தன்மை, அச்சரணம், ஆத்தியபரத்தை, கனகபரத்தை, ரதாபரத்தை, ரத்னபரத்தை, மூவியரத்தை, சங்கம விளக்கம், வைகுத்தம், ஆக்கரணம், உச்சாரணம், நீதி வேதனம், மத சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரஜவாரம், காந்தவாரம், வைதிவாரம், ஊத்தவாரம், காதுவாரம், காரணம், முட்டம், நட்டி, ஆகாய பிரவேசம் 64 கடை. ஏன் 3 ஓடி பாட்டிவிட்டீங்க? ஒரு விஷயம் கொலை பண்றீங்க. இங்க கேளுமா, கொலை நாங்க பண்ண கிடையாது. நாங்க வந்து கிளகலையா பண்ணக்கூடியவங்க. நீங்க கிளகலையா நீங்க பண்ணீங்க, நாங்க கிளகலையா புரிச்சு விடுவோம். ஏன்னா நீங்க இப்ப பிரிக்கிறத கொஞ்ச நேரத்துல எந்த விதத்துல நீங்க பிரிக்கிறீங்களா? எங்க பேச முடியுமா? பாப்பா என்ன மிரட்டி பாக்குறீங்களா? சொக்கையா புடிச்சு சாரை கட்டுத்து புளிய தெரியும். என்ன நீங்க சாரா புளியவுனா நாங்கெல்லாம் அங்க வந்து அந்த சார் அப்படியே சுவையக்கூடிய ஆளு நாங்க. வரட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளாவட்டி கூட்டம். இந்த வெள்ளாவட்டி பொம்பளை அடக்க இன்னும் ஒரு பயம் வரக்க. அப்பேற்பட்ட என்ன வெள்ளாவட்டி கூட்டம் வரட்டு கூட்டம் என்ன அப்பேற்பட்ட கூட்டத்தை அடக்கக்கூடிய மருச்சூடம் பேர சொன்ன கரிச்சா கட்டாதடா அப்படின்னு சல்லிவேல உதிச்ச கூட்டம் இந்த கூட்டம். சேட்ட அவ சேட்ட முக்கா சேட்ட முடிச்சேன் அப்படினா நான் ரொம்ப சேட்ட முடிச்சேன். நான் தெரிஞ்சுக்கறேன். பாத்துமா என்ன இந்த வயதில் இந்த தட்டு தேவையா? இந்த வயசுல இந்த சேட்ட தேவையா? கேளுங்க. ஏன்னா வெண்டட்டு செந்தட்டு பொண்டட்டு அதே நேரத்தில் அடைவுகளுக்கு கிடைத்தது அற்புத தட்டு, மணிகளுக்கு கிடைத்தது வந்து அக்ஷய தட்டு, இப்படி பாஞ்சாலிக்கு கிடைத்தது அமுதசரம் என்ற தட்டு, அதே நேரத்தில் விஸ்வாமித்திரனுக்கு கிடைத்தது சோர தட்டு, இப்படி பல வகை தட்டுகளா இருந்தாலும் நீங்க இந்த தட்டு ஒரு பெண்களுக்கு இது தேவைதான். இந்த தட்டுக்கு நீங்க விளக்க சொல்லி ஆகனே வேற பூர வைத்து பருவ வைத்து பரி என்று அந்த மகன் தந்ததை வாங்கி கைப்பற்றி ஆதாரமாக ஆதிக மனமுண்டு வெளிமுண்டு மனமுண்டு சக்தி இந்த வர்த்தகத்தை கோசம் இந்த வைபவத்தை வர்த்தோடு போத நாடி வெள்ளண்டு விகாரம் என்று சொல்றீங்க. இந்த தத்துவத்தை நீங்க சொல்லி ஆகவே அதே நேரத்தில் வந்து அதான் ஆணவம் கண்மம் ஆகிய ராட்சதம் தாத்தியம் வாதம் வித்தம் திரைசமும் அக்கினி மண்டலம் ஆதித்த மண்டலம் கந்தர மண்டலம் மனம் புத்தி சித்தியம் அகங்காரம் அப்பு பெருவி வாய்வு தேய்வு ஆணைய மெய் வாய் கண் மூக்கு சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் அன்னமயம் ஆனந்தமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் சாய்க்கிரமம் சொற்பனம் சுளுத்தி துரியம் துரியாதூதம் வாக்கு பாதம் வாயுரு உபத்தம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அணிபூரகம் அநாகரம் விசுத்தி ஆக்கை சிரத்தம் ரகம் மூளை சுக்கிரம் எலும்பு தசை தோல் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் இடுமை அதசை இடக்கண் வடக்கண் வலதுகாது இடதுகாது வாய் குதம் குய்யம் இடைகளை பிங்களை சுழிமுனை காந்தாரி அத்தி அடம்புடை குரு பூடன் சிசு அபானன் பிராணன் கூர்மன் தனஞ்சயன் வியாரன் நாவன் என்று சொல்லக்கூடிய அத்தி என்று சொல்லக்கூடிய சிரசில் இருந்த பாதம் வரைகிற 96 தத்துவத்திற்குள் நடக்கக்கூடியதுதான் இந்த மனித பெண்ணை என்பதை சுட்டி காட்டலாமா? கவியா கதையா புராணமா சரித்திரமா இதிகாசமா சொல்லுங்க பிரபஞ்ச சிலப்பதிகாரமா மனித கலையா புத்தகசியா 10 பாட்டை கெட்ட தொகையா 1008 108 அச்சரமா எதனாலும் பேசுங்க அனிமா மகிமா கரிமா நகிமா பிராப்தி விலகாயம் ஈசத்தமும் அசித்தம் சொல்லுங்க அச்சமா சித்திகை பத்தி பேசாலே நான் பேசுவேன். ஏன்னா திருமண நாட்டுப்படை பிறந்த நாட்டுப்படை பிறந்த நாட்டுப்படை மலைக்கப்படுகிறோம்னா என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட 10 பாட்டு என்று சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படைகளை பற்றி தொட்டு பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அல்லவோ வைவியமோ மண்ணி வெட்டுவதோ துளைவோ போகாத்துகிறவோ நிர்மதிய மாமனை கோபுரத்து வீட்டில் இருக்க கணபதியை கைது பேசுங்க. ஏன்னா வருவாய்க்கு தக்க வழக்குரைத்து வெறுவாய்க்கு பேருந்து திருவாசகத்தை வருவாசகமாக பெயரக்கூடிய எங்க அப்பேற்பட்ட என்ன செட்டியார் பெற்றெடுத்த பிள்ளை எங்க கெட்டியாக தொட்டு பேசுங்க. நீங்க அனுபவத்தோடு அஞ்சு முகத்தோடு அனுபவத்தோடு வெஜ்மனை அந்த வேட்டோடு நெஞ்சி ஒரு காணிக்கு இருக்கான் ஓட்டும் ஒரு காணிக்கு ஓதுமாறு முன்னிட்டு பேசுங்க. அங்கத்தை மண்ணை காக்கி ஆர்வத்தை உழைக்கிறது வங்கத்தை மரமாட்டி பாவித்தை மரமானுடைய சம்பத்த வேணி செல்வா சாவதாக
எங்கள் இந்த பராபர கூட்டிலே நீ வந்தது நோக்கம் அன்றைக்காக நெஞ்சது எப்பறம் ஆலோசனை தொண்டருக்கு தொடிக்கிற தொடி சொல்லி கேட்க நீங்க வந்த நோக்கம் என்ன மன்னவரும் நீயோ வடநாடு முன்னத உன்னை அறிந்தோ தமிழை மொழி என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்ட உண்டோ உடனே ஏற்றுக்கொள்ளாத பொம்பை போல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெம்பு உண்டா மகனே போற்றி போய்வா குருவின் கூட்டில் கூட்டுவா சொன்னர்கள் மாற்றி மாற்றுவா மங்களார்கள் கூட்டில் வாழ்வ கொடி வர அப்படின்னு உங்களை காட்டி கொடுக்க வேண்டியதாக என்ன எங்களை காட்டி கொடுக்கணும்னா என்ன அதான் சொல்லியிருக்கேன் என்ன பெரியது 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 புவனம் பெரியது புவனம் நான்முகன் படைப்பா கரியமான் உந்தியில் வந்தோம் என்று ஒற்றக்கூடிய அப்பேற்பட்ட அந்த உந்தை காலத்தில் இருந்து உருவாகக்கூடிய தன்மையை பற்றி பேசலாமா வருவாய் அருவாய் விளதாய் வருவாய் வெளியாய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகழிய புகழாக அவர் பேசுங்க நீர் நிலம் நிலப்பு நெற்கட்டு வேறு புகழ் வருவாம் ஊர் வருகிற வரலாறு வந்தவனார் என்று தரும் சிவந்த தாமரை இதழில் தண்ணீர் எப்படி ஒட்டி ஒட்டாம இருக்குமா அந்த மாதிரி கடுவரதனில் நடுவர் நீர் மாதிரி உருவிட்டு போனால் ஒட்டுக்கு போயிட மாட்டான் செத்து விட்டாலும் ஒட்டோட வந்தவை ஆனாலும் பாரம் ஒழித்து நெஞ்சமா அஞ்சாத நீங்க நல்வாதைய பேசுங்க ஏன்னா விக்கா முக்கா வித்தா விப்பை விட்டா நட்டா சுத்தூர் முக்கா இக்காயித்த சைபார் உட்டை இழுதே நிப்பை வைப்பே நிப்பீர் அக்காடப்பை தொக்காடச்சி லெப்பாடப்பு நெப்பாடப்பு நெய்தானத்தானை சேவித்து அப்படின்னு உடல் கூட்டுக்கு ஒட்டா கூட்டம் தொட்டை பேசுறது போல பேசக்காம வரப்பா ஏன்னா அங்கத்தை அதான் பண்ணி வந்து சொல்லி அத்தியிலே கரம் அத்தியிலே நட்டம் அத்தியிலே இந்த உத்தியிலே நெத்தியிலே சந்த சிவனும் உண்டதை நன்மை வைப்பாரடி வாழைப்பெண்ணு அப்படி என்று தொட்டு பேசலையா அன்றைக்காக நஞ்சலதி அப்பளத்தில் ஆலோசனை தொண்டருக்கு தொண்டிகளா தொழில் சொல்ல எப்படி பேசுவோமா ஏன்னா நீங்க இப்படி பேசுவோமா அப்படி பேசுவோமா மட்டும் வரக்கூடாது கேட்டு வந்து வச்சோம் நியாயமே இது பையனா நியாயமே இது புய்யடா வெறும் காட்டடைத்து பையனா என்னடா ஏன்டா ஊட்டை சரணமடி உப்பிருந்த வாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டவில்லை என்றால் மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டவில்லை என்றால் ஊட்டை சரணமிட்டு என்னடி உண்டாகம் சேரேனோ அப்படி என் பாடுனாங்க கோயிலாம தேடலா என்னடா ஏண்டடே கோயிலாம இருந்தனா குழந்தைலாம தேடலா கோயிலும் குப்பில் புறவாரே கோயில் வளர்த்துறை குழந்தை வளர்த்து ஆமது முடிவது இல்லை இல்லை இல்லைடா என்ன சம்பா அரிசி அடி என்னடி என்ன கதையில அழகு நீ சித்தம் சொன்ன என்ன வாழை சிவகாமிய பார்த்து என்ன சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்கு உண்டா என்று சொல்லி உடம்புடக்கு நீவார்த்து முத்தம் போல நட்டு முப்பள்ளமும் சர்க்கரையும் தித்திக்கு தேவதரின் கண்ணம்மா திண்டுகளை பாரேண்டி அப்படி என்னை போட்டானேடி அதான் சொல்ல முக்கியம் அதாவது கோயில் ஏதடா கோயிலுக்கு முன்னால சன்னிதானத்துக்கு முன்னால ஒருத்தர் படுத்து தூங்குறான் தூங்கி வழி பார்த்து பாப்பாடி சத்தர் சொன்னாரு கோயில் வெள்ளி ஏதடா எந்துடா புலத்தாரு கோயில் வெள்ளி ஏதடா குறித்துக்கு ஏதடா பாயினான் தொழுது பந்தங்கள் ஏதடா ஞானமான பள்ளிகை நம்மையர் வழங்கினான் தாயமான பள்ளிக்கு காணாம மாண்டவனைகளா என்ன வாழை பழந்தின்றான் நல்லா கேள்றா வாழை பழந்தினால் வாய்மூகம் என்று சொல்லி தாழை பழத்தை விட்டு சாவனுக்கு வந்ததடி என்னடி என்ன ஏன்னா பழத்தை உரிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற உள்ள சொல்லாத அதனாலதான் மிச்சம் இருக்கிறது அதை சொலைக்குத்தானே தோலை உரிக்கிற மனுஷன் அதை போல வாழை பழந்தால் வாய்மோகம் என்று சொல்லி தாழை பழத்தை விட்டு சாவனுக்கு வந்ததடி என்ன தாழை பழத்தை விட்டு சாவனுக்கு வந்ததென்றால் ஊட்டை சடல ஊட்டை எங்க நம்ம உண்டாலும் சேரணும் அப்படி என்று பாடினாங்க அதுக்குதான் சொன்னா முக்கியம் எவ்வளவு உடம்பு கண்மூலம் உயிராக வேதடா உடனே தாண்டா அங்கே சொல்றாங்க ஒரு பெரிய மனசே உடம்பைக்கு வெட்டு வைப்பதாக பெரிய ஞானிகள் அங்கே சொன்னாங்க காரைக்கால் அம்மையார் கடுக்காச்சார் கொடுத்த அதான் கபையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையில நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டுவரை வாசியார மாட்டால் குறிப்பறிய மாட்டாதவன் என்ன இடத்துல வந்து நீங்க என்ன இருக்கு பேசலாம் அதே நேரத்தில் அதற்கு இடத்துக்கு போற நாங்க கிடையாது கைப்பழக்கம் செந்தம் நாப்பழக்கம் வைத்திருடைய மனப்பழக்கம் நித்தம் நடை நடைப்பழக்கம் நட்பு தகைக்கு குடைக்கு புறம் என் குணம் பொல்லாத குணம் காணாமல் வேணலாம் கத்தா கத்தோர் கோணாமல் வயது வைக்க கூடாது வேணாமல் பேச்சு பேச்சன பெருமை வந்தாக்கா கீழ்ச்சிக்கு தரவன் கிளிப்படியை ஒருத்தர் வளர்க்கிறான்னு அந்த கிளிப்படியை சொல்லி கொடுப்பேன் எங்க அத்தனான்னு சொல்லு என்ன அற்புதம் எங்க மணிவண்ணேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர நாமோதயத்தை ரொம்ப செல்லமாக கெஞ்சி ததும்பி சொல்லுவான் அதே நேரத்துல அந்த கிளிப்படை ஒரு பூனையாக தாவி அப்படி பிடிக்க வந்தா அந்த நேரத்துல சொல்லி கொடுத்த வித்தைகளை எல்லாம் பயன்படுத்தாம தன்னுடைய உயிரை காப்பாற்ற நினைச்சு கீச்சு கீச்செல்லாம் கத்துமா எங்க பேசுகிற பாப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னா துரியோதனையும் அர்ஜுனனையும் கூட்டிட்டு வர்றார் ஏன்னா அவர்தான் 2 பேருமே அவர்கள் குருவாகப்பட்டவர் அப்ப வரும்பொழுது அவரும் ஒரு வறுமைக்கு கீழே உட்கார்ந்துட்டார் இந்த மாதிரி ஒரு மரம் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு அவதான் துரியோதனை கூட்டா துரியோதனா எவா இந்த மரத்துல என்ன தெரியுது அப்படின்னா நான் தான் துரியோதனை கிட்ட அவதான் துரியோதனை சொன்ன மரத்துல எதுக்கு தெரியுது இளைஞர் கேட்டது கிளைந்த
தெரிகின்றது அப்படின்னா சரி அப்படியா நீ போ அப்படின்ட்டு அவர் அர்ஜுனை கூட்டார். அர்ஜுனா இங்க வா, அந்த மரத்துல என்ன தெரியுமா அப்படின்னா பார்த்தா அர்ஜுனன் சொன்னா ஒரு கிளியோடைய கழுத்து தெரிகின்றது அப்படின்னா ஒரு கிளியோடைய கழுத்து தெரிகின்றது அடிச்சு விட்டுறான் அர்ஜுனா அப்படின்னா சரியா. அப்பதான் அர்ஜுனே கிளியோடைய கழுத்தை அடிச்சு விட்டு பெருமைட்டான். இந்த அந்த அர்ஜுனை விலை யாரும் கிடையாது, இந்த அர்ச்சனா வெள்ள யாரும் கிடையாது. அவர் அர்ஜுனன், நீங்க அர்ச்சனா. அர்ச்சனா பேர் என்ன? அப்படி ஒரு அடைப்பு ஒரு குடி இருக்கா? வரிச்சூர் பழனி அப்ப எங்க அப்பாவுடைய சேட்டையை நீங்க காட்டுங்க. சும்மா இல்லப்பா ஊட்டி வந்துடுமே. நீங்க உருட்டுறது பகலைய உருட்டுறதுக்கே நாங்க விவரம் சொன்னீங்க. பகலைய உருட்டும் பொழுது ஏன்னா துரியோதனனை கண்ணனை உட்கார்ந்து பகலை உருட்டுறாங்க. பகல் விளையாட்டு 2 பேரும் விளையாட்டு இருக்காங்க. ஆனா விளையாட்டவே துரியோதனன் போயிட்டான். அடுத்து இருந்தவள் துரியோடைய மனைவி அந்த அம்மா வந்து விளையாட்டு இருக்காங்க. விளையாடும் போது அப்பாதான் போன துரியோதனன் என்ன செய்யறான், திரும்ப அரண்மனைக்கு வந்துட்டேன். அரண்மனைக்கு வந்த பொழுது அந்த அம்மா பான்மதி கவனிச்சுட்டாங்க. ஆஹா புருஷன் வந்துட்டாரு அப்படின்னு எந்திரிச்சு ஓடும் பொழுது விளையாட்டு முடிய போய் நேரம் அந்த நேரம் பார்த்து நம்ம ஓடுவாங்க. காரணம் புருஷன் வந்துட்டாங்க, மரியாதை கொடுத்து ஓடுவாங்க. கருணை பாத்தியா என்னடா விளையாட்டு முடிய போகுது, இப்படி வாழ்ந்து எந்திரிச்சு ஓடுவாங்க அப்படின்ட்டு அவன் தான் இடுப்புல கை வச்சு இழுத்துட்டான். அவன் இடுப்புல கை வைத்தா பாருங்க, அவன் அனைத்திருந்த முத்துக்களாகப்பட்டது பூரா அப்படியே அந்த கீழே விழுந்து விட்டு செதறி கீழே கிடக்கு. அப்பதான் துரியோதனை பார்க்கிற கருணை, ஆஹா நண்பன் வந்துட்டான், நம்மளுடைய மனைவியை இடுப்புல கை வச்சுட்டோம், என்ன நடக்க போகுதோ அப்படின்ட்டு அப்படியே பதறி படிக்கிறான். அப்பதான் துரியோதனை சொன்னா, கருணா அருந்த முத்துக்களை எடுக்கவா இல்லை உன்னோடு சேர்ந்து தொடுக்கவா அப்படின்னா யாருக்கு வரத நான் இவன் பயப்படுறான். ஆனா துரியோதனை கர்ணனை முழுமையாக நண்பராக ஏற்றுக்கொண்டவன் சரியா. அதனாலதான் எடுக்கவா இல்லை அருந்த முத்துக்களை உன்னோடு சேர்ந்து தொடுக்கவா அப்படின்னா. ஆக அன்னைக்கு வந்து துரியோதனை உண்மையாக நம்பிக்கையோடு கர்ணனோடு நம்பியே இருந்தான். அதனாலதான் சூரபத்மண்டலமும் துளையாத வாலிதிடமும் கீசகனின் கணதையும் தக்க நிலையிலும் அவரவர்கள் ஆழவத்தால் அழிந்ததன்றோ மாறனை கண்ணால் எரித்தவர் பத்த விடுவேன் வயலேறும் புகழே என்று சொல்லக்கூடிய உலகத்துல என்ன கண்ணனுடைய ஜாதகம் பாடணும்னா அவருடைய ஜாதகம் அதெல்லாம் கெட்டியா இருக்கணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இருந்தவன் துரியோதனன். அப்பேற்பட்ட அந்த துரியோதனன் என்ன பண்றான், அர்ஜுனன் தவத்தில் இருக்கிறான். அவன் அர்ஜுனன் தவத்தில் இருக்கிறானே, இவன் தவமாகப்பட்டது பலகீனம் அடைந்து விட்டால் நமக்குத்தான் என்ன இவன் ரொம்ப எதிரியா மாறிடுவேன். இவன் தவத்தை நம்ம கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு துரியோதனன் மூசாசூரன் என்றவனை அழைத்தான். அசுரா நீ பன்றி ரூபத்தில் எடுத்து நீ சென்று பன்றியாக உருப்பெற்று அர்ஜுனுடைய தவத்தை கலைத்து விட்டு வா அப்படி என்று அனுப்பி விட்டான். அவன்தான் அந்த பன்றி 4 கால் பாஷையிலே அர்ஜுனனை நோக்கி வருகிறது. அதே நேரத்தில் சக்தி என்ன பண்றா, தன்னுடைய கணவன் சிவனிடம் கேட்கிறா, ஏங்க அர்ஜுனை முதுகுல தாமரை மச்சம் இருக்காமல, அந்த மச்சத்தை யாரும் பார்த்ததே கிடையாது, ஆனா நான் பார்க்க வேண்டும் என்று கணவனிடம் கேட்கிறார். அப்பதான் சிவன் சொன்னார், அந்த மச்சத்தை யாராலும் பார்க்க முடியாது, அது ஆனாலும் கண்ட மச்சம். அர்ஜுனன் பெரிய கெட்டிக்காரன், எவரோடு மல்யுத்தம் பண்ணனாலும் புறமுதுகு தெரியாமல் செய்யக்கூடிய தகுதி அர்ஜுனனுக்கு உண்டு, ஆனால் பார்க்க முடியாது என்று கூறின உடனே நீங்களும் இதை மறுக்கிறீர்கள், முடிந்தால் நீங்க நினைச்சால் அர்ஜுனன் மச்சத்தை பார்க்க முடியும் என்று சொன்ன உடனே அப்பதான் சிவன் பார்த்தார். சரிதான், இந்த மச்சத்தை நீ பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டாய், அதே நேரத்திலே நாம் இந்த ரூபத்தில் சென்றோமானால் அவருடைய தவம் கலைத்து விடும் அல்லவா. அப்பத்தான் ஒரு வேடுவச்சியாக உருப்பெற்று 2 பேர் வருகிறார்கள். இவர்களுக்கு முன்பதாக இந்த பன்றி முன்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பார்த்தார், குளிப்பை இந்த வேடுவன் பார்த்தார், பன்றியை பார்த்தார். இந்த பன்றி நமது பக்தனை போய் உரச போகிறது என்று தெரிந்து ஒரு பயணத்தை எடுத்து தொடக்க பானமாகப்பட்டது பன்றியின் பின்புறம் பாய. அதே நேரத்தில் அர்ஜுனன் என்ன பண்ண, ஒரு பயணத்தை எடுத்து பன்றியின் முன்னால விட்ட. அர்ஜுனன் போட்ட பானம் பன்றியின் முன்முகப்பாக பயந்து அங்கனே சாய்கிறது. அப்பதான் வேடனுக்கு அர்ஜுனனுக்கு வருகிறது சண்டை. 2 பேருக்கு மல்யுத்தம் வந்தவுடனே ஒரு வேடு நமக்கு சமமாக இருக்கின்றாரே என்று அர்ஜுனன் காட்டிய வெள்ளால் சிரசிலே வேடனை அடிக்க, சிரசில் இருக்க கங்காவாகப்பட்டது கத்திர உடனே பக்கத்தில் இருந்த மனைவி பார்த்தா, நாம என்ன காரியத்திற்கு வந்தோமோ நமது குடும்பத்தில் இப்படி கலகம் வந்து விட்டது என்று அறிந்த சக்தி இப்படி நம்ம தெரிந்து விட்டார் என்றுதான் அந்த வேடனாக உள்ள சிவன் என்ன பண்ணார், இடது காலால அர்ஜுனன் அப்படியே உந்தி விட்டாரான். அப்பதான் அவன் பூமியிலிருந்து இந்திரலோகம் செல்கிறான். கீழிருந்து மேல போகும் பொழுதுதான்
ஒரு ஆண்மகள் பூமியிலிருந்து மேலே போகும் பொழுது சக்தியாகப்பட்டவள் அப்பதான் அர்ஜுனன் மச்சத்தை பார்த்தாராம். அதற்கு ஒரு ஒரு பொம்பளை கூட அர்ஜுனன் மச்சத்தை யாரும் பார்த்ததில்லை. அப்பதான் பார்க்க விடலாம். அங்கே இந்திரலோகம் என்ற அர்ஜுனன் என்ன பண்ற, இந்திரனுக்கு உள்ள விவாத கவசங்கள் எதிரிகளை எல்லாம் அழித்து தந்தைக்கு உதவியாக இருந்தார். இதையெல்லாம் அறிந்த சிவபெருமான் பாசுபதா கணை என்ற ஒரு பரிசை பெற்றார் அல்லவா. அந்த கணையை அர்ஜுனன் யாரிடம் பிரயோசனப்படுத்தின, யாருக்காக சிவனிடம் இந்த கணையை வாங்கின அப்படிங்கிற சிறப்பெல்லாம் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு இவ்வளவு மண்டக்கரம் இருக்கக்கூடாது. யார சொல்றீங்க? அர்ஜுனனை சொல்றீங்களா இல்ல அர்ச்சனாவை சொல்றீங்களா? என்ன அர்ஜுனனை தான் சொல்றேன். கதையை சொல்றேன். அர்ச்சனான பையன் யாரு? அவன் உடனே சொல்றேன். பயம் பையன் பொட்டியை நொறுக்கப்படுவேன். பையன் கணே சரியா? குட்டியம்மா அவருக்கு போது ஏன்டா வரீங்க? சாட்சிக்கு ஒரு ஆள் வேண்டாம், நீங்க சும்மா இருங்க. ஆமா ஆமா ஏன்னா அர்ஜுனன் சொன்னாலே தவிர அர்ச்சனா சொல்றான் சரியா? சரிங்க, எந்த கதையை தொட்டாலும் தொட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. இப்ப அற்புதமா பேசுறீங்க. அர்ஜுனன் இருக்க மகாபாரதத்துல வந்து அர்ஜுனை விட யாருமே கிடையாது. பாசுவத கைப்பற்றவே அர்ஜுனை, கீத உபதேசம் பற்றவே அர்ஜுனை, காண்டிப கைப்பற்றவே அர்ஜுனை. இந்த அர்ஜுனை வெள்ள யாருமே கிடையாது மகாபாரதத்துல. யாரா முடிச்சிருக்காங்க? கிடையாது. கர்ணன் கூட இல்லைங்க. கர்ணன் கூட அர்ஜுனன் வெல்ல முடியலைங்க. கடைசி அவன் மாண்டு விழுந்து போனேன். அதே நேரத்தில் அப்ப அர்ஜுனன் வந்து கர்ணனுடைய பாதத்தை விழுவதற்கு காரணம் ஒரு இடத்துல விழுந்தானே, பாதத்தையே தொடும்படி அளவிற்கு ஒரு நிபந்தனை வச்சது. ஏன்னா அகந்தை கொண்ட அர்ஜுனன் கர்ணனுடைய பாதத்தை தொட வைக்க வேண்டும் அப்படி என்ற இதற்கு சூழ்ச்சி பண்ணது யாரு? அந்த மணிவன் என்ன பண்ண, எங்க யாரிடம் அகந்தை இருக்கிறதோ அந்த அகந்தையை கொஞ்சம் உரசி தள்ளி கிள்ளக்கூடிய வேலை. மணிவனே சின்ன குழந்தை உண்மைதான். யாருக்கு? யசோதைக்கு. அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, மணிவனை ஓயாம கூப்பிட்டு எங்கேயும் திருடக்கூடாது, வெண்ணையை திண்ணி திருடக்கூடாது அப்படின்னு பலராமே துணையாக இருந்தார். கடைசி பாருங்க, இருக்கக்கூடிய மண்ணை பூரா வாங்கி அஞ்சு மணி திருக்கிட்டே இருந்திருக்கிறார். பலராமே ஓடி வந்து யசோதை கிட்ட சொல்ல, யசோதை பார்த்தா மணிவனை கூப்பிட்டா, மணிவனா மணிவனா கதையில உங்க பேர் ஞாபகம் மணிவனா மணிவனா ஏன் சேட்டை பண்ண அப்படின்ட்டு வாயை துற அப்படின்னா, வாயை துறந்தா அந்த சராசரி அந்த மணிவனுடைய வாய்ப்புகள் தெரிந்ததா. யாருடைய வாய்ப்பு? கிருஷ்ணனுடைய வாய்ப்பு. அப்பதான் உரல்ல கொண்டு கட்டி போட்டாலே யசோதை. ஒன்று என்ன உரலில் கட்டும் பொழுது குழந்தையாக இருக்கும் பொழுது, என்ன மணிவண்ணன் ஆயர்வாடியில குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன பண்ண, கம்சன் என்ன பண்றேன், ஆயர் என்ன கண்ணனாலதான் நமக்கு அழிவு என்று தெரிஞ்ச கம்சன் என்ன பண்றேன், ஆயர்வாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நந்துப்பாலை கொடுத்து அழித்து வா என்று பூதகையை அனுப்புகிறார். அப்ப பூதகி வருகிறார். மானிட பெண்ணாக உருப்பெற்று தொட்டிலில் உள்ள குழந்தைகள் எல்லாம் மார்போடு அணைத்து பால் அமுதுப்பால் கொடுக்கும் பொழுது அப்பதான் இந்த கண்ணனை குழந்தையாக கொண்டாந்து எடுத்து மார்போடு அணைத்து கொடுக்கும் பொழுது கண்ணன் பார்த்தாங்க குழந்தை வடிவிலே. அடடா இவன் தான் பூதகியோ என்பது என்ன அவர் அரைக்கியாக கண்ணன் நோடி பிடிப்பேன். பூதகி எங்கே பார்த்து சொல்றீங்க? கதையை சொல்றேன். மூலினா நீங்க முக தரவீங்க சொல்ற விதமா சொல்றீங்க. என்ன வம்பா இருக்கு? அவர் சட் வேண்டாம் உருப்படிக்கு ஊர் போய் சாப்பிடுறாங்க. யாரு? யாரு? எங்க ஊருக்கு நீங்க வழிவகுக்க வேணாம். எங்க ஊருக்கு நீங்க, எங்க நாட்டுக்கு நீங்க கூட வழிவகுக்க வேண்டாம். சமத்திருந்தா நீ தொட்டி பேசி பாரு. யார் தொட்டி பேசி பாக்க? விடிய விடிய பேசுவேன். கேளுமா? விடிய விடிய பேசுவேன். நீ விடிய விடிய பேசுறான் சரி, 10 நாளைக்கு பேசுறான் சரி, உமக்கு இவக்கு வழக்கு வந்து வாடா திருவண்ணன் நல்லூர்ல என்ற போய் அந்த நேரத்தில் வழிமறிச்சா பாரு சுந்தரமூர்த்தி நாயனாரே. இங்க ஒண்ணுமே கிடையாது. கேளு. அதனாலதான் அந்த பூதகிய முகத்தை பார்த்தேன். ஏன்னா இவன் அரைக்கியா இருந்தாலும் நமக்கு தாயுடைய உணர்வோடு முல்லையா அக்கா அக்கான்னு வாய் நிறைய சொல்றது வேலைக்கு வந்து அரைக்கின்றது. நாராயணா இன்னைக்கு விட்டு வைக்க மாட்டேன். இங்க கேளுங்க, நான் சொன்னது உண்மையா இல்லையா? கடையில் இருக்கா இல்லையா? பார்த்தால கண்ணன் குழந்தையாக இருக்கிற பூதகி மடியில் இருக்கும் பொழுது அந்த பூதகி எதை பார்த்தேன்? முகத்தை பார்த்தேன். இவன் யாரு? நமக்கு இவன் வாழ் கொடுக்க முடியாது. இவளுக்கு என்ன இருக்கு? சரி, நம்மை அழிப்பதற்காகவே இவள் வந்திருக்கிறாள், இவளை என்ன செய்ய வேண்டுமோ அப்படின்னு அவன் வழியிலே பின்பற்றான். குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் என்ன பண்ண, பாலை பிடிப்பதை போல குடித்து அவளுடைய ரத்தத்தையும் கடைவாய் வழியை வாங்கி விட்டான். அப்பதான் அவருடைய உடம்பில் உள்ள ரத்தத்தையும் எரிஞ்சின காரணத்தினால் தலையோடு பொத்து நுழைந்து சாவுக்கு காரணமாக இருந்தது யாரு? அப்பேற்பட்ட பூதகியையும் சிவனை அடைவதற்கு காரணமாக இருந்தது மணிவண்ணன். அப்பேற்பட்ட குழந்தையை என்ன உரலிலே கட்டப்பட்டாரே அசோகா என்ன பண்ண, உரலோடு தாய்க்கு கட்டுப்பட்டானா எதற்கும் கட்டுப்பட மாட்டான். அதர்மத்துக்கு ஒரு நிலையும் கண்ணனாகப்பட்டாலும் மணிவண்ணன் கட்டுப்படவே மாட்டான். ஏன்னா நீ வேணா தொட்டு வேணா பேசுங்க. கட்டுப்பட்டாலும் சரி, கட்டுப்படவையும் சரி, அர்ச்சனாவுக்கு கட்டுப்பட்டே ஆகலே. ரொம்ப துபரா பேசி வச்சுக்காங்க.
ஒரே அடியாத்து தூக்கி எறிஞ்சு விடுறாங்க. நீங்க ஆமா நீ ஒரே அடிக்கிறது நாங்க சிட்டுக்குருவி. நீங்க எங்க பெரிய ஆளாக்குறீங்க. நாங்க பெரிய ஆட்கள். அங்கே நடந்த கதைக்குன்னு ஏன் கொண்டு போய் பூனைக்காகப்பட்டவன் ஏன் கிருஷ்ணனுக்கு வந்து பால் கொடுக்க விஷப்பாலை கொடுத்தான். விஷப்பாலை கொடுத்த வழி எம்பெருமான் கிருஷ்ணன் பார்த்தாரு. வந்தவளை அழைக்க பண்ணிட்டு உடம்புல ரத்தத்தை பூரா உறிஞ்சி அவளை கொண்டு விட்டேன். என்ன காரணம்? கம்சன் தான் தங்கை தேவகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவன் அந்த குழந்தைனாலே சாவு அப்படின்னு கம்சனுக்கு அசதின்னு சொன்னது. அப்பதே கம்சன் பார்த்தா கொண்டு போய் தேவகைன்னு சொல்லக்கூடிய தங்கச்சியாகப்பட்டவனை கொண்டு போய் எங்க கட்டிட்டாங்க? சிறையில போட்டு வச்சுட்டேன். சிறையில போட்டு வச்சா ஒவ்வொரு குழந்தையா பிறக்க அந்த ஒவ்வொரு குழந்தைய பூராவே அப்படியே இரண்டு உண்டாக வெட்டி அந்த பிள்ளைகளை கொள்றேன். அவன் கடைசிகள் கிருஷ்ணாகப்பட்டவர் பிறந்தாரு. சிறையில் பிறந்தவை கிருஷ்ணன் நிர்வாகமையா அந்த சிறையில் பிறந்த குழந்தைக்கு பார்த்தா கம்சன் பார்த்தா இப்ப என்ன குழந்தை பிறந்திருக்கிறது? 7 குழந்தை பெண் குழந்தை, 8வது குழந்தை ஆண் குழந்தை. இவனால் தான் உனக்கு சாகுன்னு அசதி சொன்ன வாழ்க்கை கேட்டு கிருஷ்ணனையே அவன் 8வது வர நேரத்துல தான் அந்த நேரத்துல தான் கொண்டு போய் யசோதை இருக்கக்கூடிய வாசுதேவன் கொண்டு போய் இங்க வளர்க்க ஆரம்பிச்சான். சரியா? அதற்கு பிறகுதான் கம்சனாகப்பட்டவன் கடைசியை கிருஷ்ணனுடைய கையில் சாகம் என்றதை தலையெழுத்து. அதே போல நீங்க போய் வந்திருக்கிறீர்களே, எதுக்கு வந்திருக்கிறீங்க? இப்ப மனிதனா பிறந்துட்டா பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு இதான நிச்சயம். இன்பம்னா துன்பம் இருக்குல்ல, மேடுனா பள்ளம், வரவுனா செலவு, புடிக்கன்னா வாங்க. அப்ப இறப்புனா பிறப்பு. அதே போல இந்த உலகத்துல பிறந்தான், இறந்தான், மீண்டும் பிறந்தான், இறந்தான். அவன் யாரு? பிறந்தான், இறந்தான், மீண்டும் பிறந்தான். ஆமா, ஏன்னா நல்ல கதையை சொல்லுங்க. வல்லாரவடி கூட்டம், நல்ல நீங்க பேசக்கூடிய கூட்டம். எல்லாமே பிறந்து இறந்தவர்கள் பெரிய ஒரு மகான்களா இருக்கிறாங்க. அதே போல பார்த்தாலும் இதிகாசமா இல்ல எதை கேட்கறீங்க? அதை நான் கேட்கிறேன். பிறந்தாங்க பிறந்தவன் அதே நேரத்துல தேவர்களுக்கெல்லாம் குருவா இருக்கிறது யாரு? சுக்கராச்சாரியார். அசுரர்களுக்கெல்லாம் குருவா உள்ளதா சுக்கராச்சாரியா. ஏன்னா தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி. அப்ப இந்த பிரகஸ்பதி மகன் என்ன பண்ற? இறந்தவர்களுடைய மீண்டும் அவர்கள் பிழைக்க வேண்டும் என்ற மந்திரத்தை வந்து சுக்கராச்சாரியாலே கற்க வேண்டும் என்று வருகிறார். அந்த கதை கேட்கறீங்க. சரி, ஆமா. என்ன கோடு மட்டும் நீங்க ரோடு போடணும். ஏன்னா பிரகஸ்பதியுடைய மகன் அப்படிங்கிற பார்க்கும்போது கடைசியில் வந்து அவரையே பிரகஸ்பதி ஆகப்பட்ட மகன் வந்து அவரை குடிச்சுக்கிறார். அப்ப மகத்தை வெடிச்சுக்கிட்டு இறந்துட்டு திரும்ப பிறந்தவன் பிரகஸ்பதிக்கு பிள்ளையாகப்பட்டான். வந்தாங்க. அதை போல என்ன இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அவத்துக்கு நான் நீங்க கேட்டப்ப நான் சொல்லணும். ஆமா, அன்பார்ந்த கிராம பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மாவிளக்கு எடுக்கக்கூடிய நபர்கள் வாட்டர் டேங்க் அருகாமையில் வரும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். 5:30க்கு மாவிளக்கு எடுக்க இருப்பதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் வாட்டர் டேங்க் அருகாமையில் வரும்படி கிராமத்தின் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்க சொன்ன ஒரு வாசகம் எனக்கு வருது. எப்படின்னா அர்ச்சுனை வெளில யாருமே கிடையாது. அர்ச்சுனை வந்து காப்பாற்றுவ யாரோட கிருஷ்ணாகப்பட்டாங்க. மகாபாரதத்தை வந்து கீத உபதேசம் வந்து எதுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு? பஞ்சபாண்டவர்கள் வந்து தர்மன், பீமன், அப்புறம் சகாவே அர்ச்சுனை 5 பேருக்கு. இல்ல தர்மனை வந்து கிருஷ்ணன் பயன்படுத்தலாம், பீமனை பயன்படுத்தலாம், அதே போல நகுல் சகாதேவி அவனை பயன்படுத்தலாம். அர்ச்சுனை மட்டும் பயன்படுத்தினார் அப்படின்னா அர்ச்சுனை வந்து எதையும் பார்த்தாலே ஒரு பயப்படக்கூடிய தன்மை அவனுக்கு கிடையாது. சரியா? எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் அப்படி இருந்தவனே அர்ச்சுனை. ஆனா பாருங்க கடைசியிலேயே அவனே அவருடைய மண்டகாலத்தை அடைக்கணும் கிருஷ்ணன். என்ன காரணம்? மகாபாரத போர்ல வந்து கர்ணை வந்து இறந்துட்டான். கர்ணை இறந்த பிறகு அவன் தன் தாயாகப்பட்ட குந்திரியை என்ன செய்தான்? கேள்விப்பட்டு ஓடி வந்து மடியை தூக்கி வச்சுக்கிட்டு அழுகிறான். நான் பெற்ற மகனே கர்ணா, அவனுடைய சாக பிறகு அழுகும் பொழுது அவன் தான் பஞ்ச பாண்டவர்கள் பார்க்கிறாங்க. அர்ஜுனன் பார்க்கிறேன், என்ன இது கிருஷ்ணா, எங்களுக்கு எதிரியாகப்பட்டவன் கர்ணை இறக்கப்படுறாங்க, தாய் அழுகிறாளே அப்படி கேட்கக்கூடாது. அப்பத்தையும் கிருஷ்ணன் சொல்வாரு, எப்படின்னா உங்களுக்காக மூத்த வேண்டாம் கருணை அறியாத வயது பெற்ற பிள்ளையாக என்ன ஆகப்பட்டவன் அப்படின்ட்டு அந்த இடத்தில் அர்ஜுனனை தலைகொடி வைத்தவரை கிருஷ்ணன். நான் கேட்கிறேன், அதே மகாபாரதத்துல வெள்ள வீசி காட்டியது யாரு? ஓஹோ, கேள்வியா? கேள்விதான். அற்புதமான வாங்க ஊருடைய வரி பணம் சும்மா கிடையாது. நான் தலைய பார்த்துட்டு பேசுறேன்.
ஆளு இல்லைங்க ஆளு. இல்ல நாங்களும் கேள்விப்பட்டோம். என்ன அர்ச்சனா பேர சொன்னா வரக்கூடிய நாரதர்கள் எல்லாம் மிரட்டி வைக்கிறீங்களாம்ல. என்னடி அப்படி மிரட்டு இல்ல 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 கொஞ்சம் சற்று வாய் சவுடா அவங்க புறக்கணிக்க. இல்ல நாங்க உங்கள்கிட்ட தானங்க நம்ம வைக்க முடியும் எதையுமே. என்ன வைக்க முடியும்? சவுடாலு சத்தம். நான் பெரிய வாப்பட்டி. வாப்பட்டியா? வாப்பட்டி. நாங்க தீப்பட்டியவே பார்த்தாங்க. ஏங்க இப்படிதாங்க உங்க மாதிரி ஒரு ஆளு. நான் நிறைய படிச்சிருக்கேன். வாப்பட்டினா நாங்க தீப்பட்டியை பார்த்தாங்க. இருங்க. ரொம்ப படிச்சவனு ஒரு ஆளு. இப்போ ஒரு புலவர்னே வச்சுக்கிறோமே, முனிவர் கிடையாது, புலவர்னே படிக்க முடியும் அப்படின்னு புலவர் வந்தாரு. ஏன்னா அடுத்த ஒரு கிராமத்துல போய் இந்த மாதிரி உபதேசங்கள் நிறைய பண்ணப்படுவார். வந்தா அடுத்தவனுக்கு போக முடியல. ஏன் இடையில வந்து ஒரு பெரிய ஓடை, அந்த ஓடையை கலந்துதான் போகணும். சாகிட்டு அந்த படம் ஓட்டக்கூடிய அந்த பையனை, சின்ன பையன், அந்த பையனை போய் கேட்டாங்க, அப்பா இந்த அக்கறையும் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னா. அப்ப அந்த படம் ஓட்டக்கூடிய பையன் சொன்னேன், ஐயா வாங்க, ஐயா பெரியவங்க என் படகுல படகுல உட்கார நான் செய்த புண்ணியம் அப்படின்ட்டு படகுல உட்கார வச்சுட்டேன். அந்த படகு ஓட்டிக்கிட்டே போறேன். போகும்போது அப்பதே ஒரு வாய் சும்மா இருக்கிறவங்க வாயா இது அப்பதான் கேட்டா, தம்பி ஏன்னா நீ படிச்சிருக்கிறியான்னு கேட்கிறான். அப்ப அவன் சொன்னா, ஐயா எனக்கு படிப்பறிவே கிடையாது, நான் எதுவுமே படிக்கல கேட்டேன். உன் வாழ்க்கையில கால் பகுதி வீணாக்கிட்டியாரா அப்படின்னா. கொஞ்சம் தூரம் போன உடனே திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மண்டக்காரன் படிச்ச மண்டக்காரன். ஆனா உங்களுக்கு இந்த கதையை சொல்றீங்க. அப்பதான் சொன்னாரு, ராமாயணம் தெரியுமா அப்படின்னா. ஐயா ராமாயணம் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால உன் வாழ்க்கையில அறப்பகுதி வீணாக்கிட்டியா. கொஞ்சம் தூரம் போச்சு பாத்து. அப்பா தம்பி தம்பி உங்களே ஆமா உங்களை தம்பிட்டாங்க விரிச்சு கிடக்கு. அப்பதான் கேட்டா மகாபாரதம் படிச்சிருக்கிறியா? இல்லைங்க எனக்கு என்னன்னு தெரியாதுக்கா. அதனால உன் வாழ்க்கையில முக்கால் பகுதி வீணாக்கிட்டியாரா அப்படின்னா. கொஞ்சம் தூரம் பண்ணோடனே நீ கேட்டேன், ஐயா உனக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்கிறேன். ஏப்பா ஏன் ஒண்ணுங்க, படகுல ஒரு சின்ன துவாரம் ஓட்டம் விழுந்துருச்சு. இப்ப படகுல தண்ணி பெருக்கெடுத்து வரப்போகுது. எனக்கு நீச்சல் தெரியும், நான் தப்பிச்சுக்கிறேன், உங்களுக்கு நீச்சல் தெரியுமாங்க. ஐயோ எனக்கு தெரியாதப்பா. ஆனா பாவி உன் வாழ்க்கை முழு வாழ்க்கை நீ இழக்க போறான்னு சொல்லிவிட்டு நீச்சல் தெரிஞ்சவன் தப்பிச்சு ஓடிட்டான். எல்லாம் படிச்சாலும் மண்டக்கரை படிச்சாலும் மூழ்கி செத்து போயிட்டான். இதை கேட்டா எந்த கடலையும் நீச்சல் நான் தப்பிச்சிருவேன். கேளுங்க, இந்த வாப்பாட்டிக்கிட்ட நீங்க பேசாதீங்க. அதான் இல்லாயி ஏங்க படித்தவரை படிக்காத ஒரு படகு ஓட்டி வந்து கேட்கிறேன். அதானே கதை கேட்டேன். ஏன்னா இந்த படகு வந்து எதுல ஓடும்? தண்ணியில தான் ஓடும். தண்ணியில தானே ஓடும். படகு ஓட்டி தண்ணியில தான் படகு ஓட்டுறேன். அப்ப அந்த படகுல ஏறி இருக்கிறவன் அமர்ந்து இருக்கிறவன் அறிவாளி. அப்ப படகு ஓட்டுறவன் தான் அறிவாளியை வந்து சோதிக்கிறேன். ஏப்பா நீ கால்வாசியே தோல்வி அடைஞ்சிட்டிய, இப்படி முக்கால் வாசியை தோத்துட்டியப்பா, நீ எல்லைடா நீ நீஞ்ச போற அப்படின்னா. மனிதனுடைய வாழ்க்கையே படகு மாதிரி தான். தண்ணீரில எப்படி படகு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த வாழ்க்கையில வந்து முழுமையா எவனுமே அடைஞ்சதும் கிடையாது. அப்படி என்ற ஒரு சுட்டி காட்டுகிறான் என்றால், ஏன்னா படித்தவனும் படிக்காதவனும் முதல்ல அறிவாளிக்கு எத்தனை பாதை? 3 வழி. அதே நேரத்தில் அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி. ஏன்னா முட்டாளுக்கு ஒரே வழி. ஏன்னா இந்த ஒரே குருடனுக்கு ஒரே மதின்றது மாதிரி இப்ப நாங்க போறோங்க நீங்க போறீங்க. இந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல சுட்டி காட்ட வேண்டும் என்ற காரணத்தினால வெள்ள வீசினது யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல. இந்த வெள்ள வீசினது யாருன்னா பெரிய அசுரன், பகாசுரன் என்றவன். அவன் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி ஒரு ஊரையே ஆட்டி படைப்பானா. அவனுடைய தன்மை என்ன, ஒரு வேளை உணவு அருந்துறான்னா ஒரு வண்டி நிறைய ஒரு உணவு, 2 இரவைக்கடா ஒரு மனிதன், இப்படி சாப்பிடக்கூடிய வல்லமை படைத்தவன் தான் பகாசுரன். ஒரு ஊரையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உணவு கொடுக்கணும்னா ஒவ்வொரு வீட்டுல எவ்வளவு சிரமம் முடியுமா? அப்பதான் ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து, நீ இந்த ஊருக்கு வர வேண்டாம், இதோ ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த மலை பாறையில் அமர்ந்துறையா, உனக்கு வீட்டுக்கு ஒரு நாள் தவணை நாளாக வைத்து உங்களுக்கு உணவை அனுப்புகிறோம் அப்படி எங்க ஊர் மக்களெல்லாம் சுயந்து வச்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த ஊரிலே ஒருத்திக்கு ஒரு மகனாக இருக்கக்கூடிய வீட்டிலே பாண்டவர்கள் குந்தி தேவி பாண்டவர்களை தன்னுடைய பிள்ளைகளோட அடைக்கலமா இருக்கிறார். அன்னைக்கு அந்த ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டு தவணை நாள் அசுரனுக்கு பணி கொடுக்கும் நாள் வருகிறது. அப்பதான் அந்த தாய் பார்த்து அழுதானா, நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, இந்த பிள்ளையை இன்னைக்கு நம்ம நரபலி கொடுக்க போகிறேன் என்று மனது நொந்து அழக்கூடிய நேரத்துல கூட இருக்கிற குந்தி பார்த்து, அம்மா நீயா அழுகிற, அழ வேண்டாம், என்னிடம் இருக்கிறதா 5 பிள்ளை, இந்த 5 பிள்ளையில ஒரு பிள்ளையை அசுரனுக்கு நான் பணி கொடுப்போம், நான் அனுப்புகிறேன், நீ வருத்தப்படாத 1 பிள்ளையை நிறுத்து அப்படி என்றான். அப்பதான் என்ன எத்தனை பிள்ளை இருந்தாலும் எமனுக்கு ஒரு பிள்ளையை நீ உயிரோட நீ கொடுப்பியா, நீயே எமக்கு நீ அடிமையா அடைக்கலமா இருக்கிற, வேண்டாம் தாயே என்று அந்த வீட்டுக்காரி சொல்லி மறுத்தோம். பரவாயில்லமா, நாங்க யாருங்கிறது உனக்கு தெரியாது, ஏன்னா வண்டியில உணவை சேகரிப்பம் பண்ணி விடாமா நான்
அந்த அசுரனுக்கு என் மகனை கொடுத்து அனுப்புகிறேன் என்றான் குந்தி. அப்பத்தான் வரும்பொழுது பீமனை எதிர்பார்ப்போடு பீமன் அனுப்புறாங்க. இந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, யாரோ வழியில வந்தவன் அசுரனுக்கு உணவு கொண்டு வருகிறான், ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை மறுபடியும் இந்த ஊர் ஜனத்தை அவன் வந்து அக்கிரமம் அழிவு பண்ண போறான் என்று தெரிந்து ஊர் ஜனங்களை பயந்துட்டு அவர்கள் வீட்டில விளக்க பொருத்தி வைத்து ஊரே ஓடுகிறார்கள். அந்த ஒரு வீட்டுக்காரி அவளும் வீட்டில விளக்க பொருத்தி வைத்து அவளும் ஓடுகிறாள். அப்பதான் இந்த பீமன் என்ன பண்ற, இந்த அசுரனுக்கா இந்த ஒரு வண்டி உணவையும் கொடுப்பது முடியவே முடியாது என்று 2 எருமக்கடா வண்டியில கூட்டதை அவுத்து விட்டேன். அந்த ஒரு வண்டி உணவையும் இவன் அருந்தனான். அப்பதான் அந்த அசுரன் பாறையின் மேல் என்று பார்க்கிறான், நமக்கு வரக்கூடிய உணவை யாரோ ஒருவன் அருந்து கொண்டிருக்கிறானே என்று வந்தான். பீமனிடம் அடித்தான், மல்யுத்தம் பண்ணினான். பீமனும் எதிர்த்து அந்த அசுரனை அடித்து அவனை கொண்ட செத்தான். அப்பதான் ஊர் மக்கள் ஓடுவதை பார்த்த பீமன் அவனை யாரும் ஓடாதீர்கள், அசுரனை அடித்து விட்டேன் என்று கூப்பிட்டான். திரும்பி யாருமே பார்க்கல. அப்பதான் ஒரு வெள்ள துணியால் எடுத்து அழைத்து செய்கை காட்டி யாரும் ஓடாதீர்கள் நில்லுங்கள் என்று பீமன் தான் அன்று வெஞ்சாமரையாக ஒரு வெள்ளை துணியால் வீசப்பட்டதுதான் பகாசுரன் வதம் என்ற இடத்தை காட்டிலே நடக்கப்பட்டது. நீங்க கேட்ட கேள்வி பரவாயில்ல. சரி, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? நான் ஏன் வந்தா எதற்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற காரணம், பசிக்கு, நோய்க்கு, பருவத்தை, காற்றுள்ள போது, கடல் உள்ள போது, உணவுக்கு, சிரசுக்கு, மரண நிலத்துக்கு, இருந்த வீட்டிற்கு, உருண்டை வடிவான உலகிற்கு, பண்ணிற்கு இசை, பெண்ணிற்கு கற்பு, அதுல ஒரு பருவமடைந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்ல. இப்ப பாதுகாப்போட இருக்கீங்களா? அதனால உங்களுக்கு ஒரு வரம் பார்த்து வந்திருக்கிறேன். என்ன மூச்சு வாங்குதா? வாங்கிட்டீங்க. ஆரம்பத்தில் செலவழிக்கிறேன். நானும் வந்து கழகம் இல்லாம இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா இப்ப மாப்பிள்ளைங்க. சரி, மாப்பிள்ளை யாரும் சொல்லுங்க பாப்பா. அப்படியா? என்ன சொன்ன உடனே நீங்க சம்மதம் கொடுப்பீங்கன்னு உங்க முகம் சொல்லுது. பேரை சொல்லுங்க. இதோ கூறுகிறேன். யாரு, என்ன பேரு, என்ன செந்தில்வடி வேலவனை நீ சேருவதா தான் சுகம் சுகம் சுகம். கந்தன் கடவுள் கார்த்திகேயன் ஓராறுகள் ஈராறுகள் சந்திரன் சதாச்சரன் என்ன கனிப்பிரியன் என்று போற்றக்கூடிய அந்த முருகப்பெருமான் உனக்கு மனவளனாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஏழுமையில் ஏறிகளை ஆளுவக ஒன்று, ஈசனுடன் ஞானமணி பேசுவக ஒன்று, கூறுமணி ஆறுகளை தீர்த்தவக ஒன்று, குண்டூருக மேல்வாங்கி நின்றவக ஒன்று, ஆறுமணி சூழலை வளைத்தவக ஒன்று, இந்த வண்டியை மனப்புணர் வரப்போக முகம் ஒன்று, ஆறுமுக மனப்பொருள் ஈயருடன் வேண்டும். ஆதியருணாச்சல பெருமான் முருகப்பெருமான் அமர்ந்திருக்க மயில் ஓரத்திலே நீங்க கீழே காவல் காத்ததெல்லாம் போதும். அந்த மயில் மேல் அமரக்கூடிய கால நேரம் வந்த காரணத்தினால்தான் என் சொன்ன கேட்டு மேல அமரக்கூடிய காரணத்தினால் அனுபவம் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அல்லும் பகலின் தாமரையை நீ விடுத்து அவன் ஒரு சரி ஒரு தவ வேண்டாம். முருகனை கட்டிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு வருத்தம்? எனக்கு தகுதியே கிடையாது. அவன் எங்க நான் எங்க வைத்து முருகன் பரவாயில்ல, தெய்வ பிறவி, நான் ஒரு சாதாரண வாங்கின பிறப்பு. தகுதியை பத்தி நீங்க பேசக்கூடாது. நாம உங்க தலை தப்பிச்சா போது. இந்த பகுதி ரொம்ப சீரான பகுதி. கூட்டி
ஆகையினால இந்த வாசகங்களை வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆகையினால் என்னை பார்த்து கூட்டி கொடுப்பவன் கோத்திரத்தில் வரையும் உண்மையிலே சொல்றேன். நாங்க கூட்டி கொடுக்கலைன்னா இந்த உலகமே சீரடைய முடியாது என்ற காரணத்தினால் இங்க கேளுங்க, என்ன சப்புன்னு போயிடக்கூடாது. ஆகையினாலதான் போடுறவன் போட்டாதான் நீங்க வெளுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் வலிக்க மாட்டோம். வலிக்க வச்சு விடுவாங்க. நீங்க யாரும் நான் பதில் சொல்றது என்று சூரியன் மனிதர்களுக்கு முறியடிக்க கனிவான புரியாவிட்டார். நீ கட்டவே வேண்டாம். இப்ப ரொம்ப முக மலர்ச்சியா இருக்குமே. ஆமா, இப்போ ரொம்ப முகம் அப்படியே தக்க தக்கன்னு முன்னுமே. முருகனை நீ கட்ட வேண்டாம். அவருதான் உன்னைய 3 கட்டு கட்டுவாரு. விளக்கு வச்சுட்டு பாருங்க. நீ ஏன் அப்படி அடிச்சுட்டே இருக்கிற? நான் அவரை நினைச்சுட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. மல்லியம்மா, அத சாமி சொல்றாரு, போயிட்டு கல்யாணம் பண்ணாரு, ஏன் வேணாம்ன்றீங்க? இதெல்லாம் நடிச்சா தப்பா அவர் வருவாரு. யாரு? இப்பதான் நடிக்க பழகிட்டு இருக்கிறேன். அப்படியா? இந்த மாதிரி பெரிய மனுஷன் வரையில கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. இப்ப நடிக்க பழகிறீங்களா? சொல்லாதீங்க. முருகா வந்துட்டாங்க. நைட்ல உட்கார்ந்து இருக்காரு. முருகா சரி, அப்ப வரவாங்க. போயிட்டு வாங்க. ஹலோ 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 Oh, my God.
பார்த்தோம்னால் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத பகை இருந்ததன் காரணமாகவே அசுரகுலம் அழிந்து வருவதைக் கண்ட அசுரகுருவான சுக்கராச்சாரியர் அசுரகுலம் தலைக்க வேண்டும் என எண்ணி சுரசை என்னும் மாயை படைத்து அசுரகுலம் தலைக்க செய்ய என்று கட்டளையிட்டார். சுரசையானவள் தவத்திலே இருந்த காசிப முனிவரை மயக்கி துணைப்பணந்து சூரபதமன், சிங்கமகன், தார்கன் என்ற 3 ஆண் மக்களையும் அஜமுகி என்ற ஒரு பெண் மகளையும் பெற்றாள். அவர்களே எமது தந்தையாகிய சிவபெருமானை குறித்து கடும் தயமேற்றி அமோக வரங்களை பெற்றோம். விமலனும் தமக்கதலை என்ற கிரமத்து விண்ணவரை சிறை வைத்தும் பக்தர்களை இம்சித்தும் பாதகத்தின் முதலமாய் பவனி வந்தார்கள். அசுரர்களின் கொள்கைகளை தாங்காத தேவர்கள் எமது தந்தையாகிய சிவபெருமானிடத்திலே முறையிட அவருக்கு சிலம்பரக்க நற்றைக்கண் திறக்க அதிலே இருந்து 6 தீப்பொறிகள் சிதற அதை அக்கறையவன் தமது இருக்கத்திலே ஏற்க தீப்பொறியின் வெப்பம் தாங்காத அக்கா அருகிலே கங்கை வந்தர கங்கையானவள் கைலாயத்தில் உள்ள சரவண பையை விட அங்கே 6 தாமரை மலரில் 6 குழந்தைகளாய் அவதரித்தோம். அதன் பெண் 6 கார்த்திகை பெண்களால் பால் ஊட்டி வளர்ந்து வரும் காலம் ஒரு நாள் எம்மை காண வந்த எமது தாய் உமாதேவியானவள் 6 குழந்தைகளையும் ஏக காலத்தில் வாரி எடுத்து ஒன்று சேர அழைக்க 6 முகமும் 12 கரமும் ஏக வடிவும் பெற்றுள்ளோம். அதன் பெண் பிரணவத்தின் ஒருவரைய பிரம்மனை குட்டிச்செறியட்டு 8 நாள் ஆக்கும் தொழில் பிறந்தோ தந்தைக்கு உபதேசத்தோ சாமிநாதனாகி தாய் கொடுத்த சக்தி வேளால் நடுக்குழி என்ற மாமரமாக என்ற சூரபதுமனது உடலை இருகுறாக பிளக்க அவை ஒரு பகுதி சேவலாகவும் மறுபகுதி மயிலாகவும் மாறியதைக் கண்டு மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்று இந்திரனால் பரிசளிக்கப்பட்ட தெய்வானை திருப்பணம் கொண்டலே தேவர்களது முன்னிலையில் திருமணம் எடுத்தோ இனி இளைவனான வெள்ளியை மனம் செய்யும் பொருட்டு கமுகாதலத்தில் வெற்றிருக்கும் என்னை வீணாகான பிரியாகிய நாரத மகரிஷி வருகின்றார். வரவை எதிர்பார்க்கலாம். வருக வருக வருக. இங்கு வீணன் வீடன் விருத்தனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஜெயராமன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பூவாடை வந்து கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடையும் பூமாலையும் சொல்லி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் சுத்து வட்டார கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளராகிய பாசத்துக்குரிய அண்ணா அவர்கள் உப்புராஜா அண்ணார் அவர்களும் அண்ணார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களை காலையை தொடர்கிறோம். நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கிராம பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இல்ல மாவிளக்கு எடுக்க 5 மணிக்கு மாவிளக்கு எடுக்க போறதால் 5:30 மணி அளவில் கிராம பொதுமக்கள் அனைவரும் வாட்டர் டேங்க் அருகாமையில் ஒருபடி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஜெயங்கள்லாம் போட்டு வெற்றி அடையக்கூடிய ஜெகநாதா வருக வருக. வாழ்வையா நாரத பிரம்மையே வருக. தாங்கள் வருகை இன்று இங்கு நல்ல
நல்வரவாக இருக்கட்டும். முதலில் வந்தவரை வரவேற்பது நமது மரபு என்பதற்கிணங்க தமிழாகிய நான் இசையாகிய உங்களை உளம் மகிழ்வோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். பெரியோராகிய தாங்கள் சிறியோனுக்கு ஆசி வழங்குங்கள் முனிவரே. எங்க பாருலகம் உள்ளாக வென்று என்றுமே தாங்கள் என்றும் இந்த உலகத்து ஒரு நேர் சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய படைப்பை செய்தீர்களோ அதற்கு முக்கியாக உருவாக இருக்கக்கூடிய உங்களுடைய புகழெல்லாம் ஓங்கி குண்டிலிட்ட விளக்காக குமரன் அருள் கிட்ட வேண்டும். ஹலோ எல்லாமே ஹலோ 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 ஹலோ